வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று மாலை கேரளா சென்றடைந்தார். இன்று சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருமுடி கட்டிச் சென்று தரிசனம் செய்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிடம் பேசியதாக கூறியுள்ளார். தமக்கு தீபாவளி வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தேசிய கடற்படை தளபதிகளின் 2வது வருடாந்திர தேசிய மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர், கடற்படையின் செயல்பாடுகள் மற்றும் போர் தயார் நிலை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மழைநீர் தேங்கிய பகுதிகளுக்கு சென்று இன்று ஆய்வு மேற்கொண்டார். மழைநீர் தேங்கிய இடங்களில் உடனடியாக தண்ணீரை வெளியேற்றுமாறு பொதுப்பணித்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் வேளாண் இளங்கலை விவசாயம் மற்றும் தோட்டக்கலை பட்டப்படிப்பிற்கு சுயநிதி பங்களிப்பு திட்டத்தின் கீழ் நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. விண்ணப்பதாரர்கள் வரும் 31ஆம் தேதி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று வேளாண் கல்லூரி முதல்வர் திரு சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். காலியாக உள்ள இடங்கள் மற்றும் கட்டண விவரங்கள் குறித்த விவரங்களை www.centacpuducherry.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது 0438261473 என்ற தொலைபேசி எண் மூலமாகவோ அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் இது வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.